ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கேல்த்தியான கேரட் அல்வா. கோவா எதுவும் சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோமாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த அல்வாக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. 1/2 கிலோ துருவின கேரட், கப் அளவில் 4 கப் இருக்குது. கேரட் பொடி திருவலாக திருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். கேரட்டை நெய்யில் சேர்த்து வதக்கி எடுக்கும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கோங்க. மிதமான தீயில 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம 1/2 கிலோ கேரட் எடுத்திருந்தோம். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் அளவு பால், கப் அளவில் 2 கப் இருக்கு. காய்ச்ச பால் தான் எடுத்திருக்கேன். பால் எடுக்கும்போது கெட்டியான பால், ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலான பால் எடுக்கிறதா இருந்தால் 1 லிட்டர் பால் எடுத்து சுண்டை காய்ச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில கேரட் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பால் குறுகி வரும்போது ஓரங்களில் பாலாடை தங்கி வரும். பாலாடையை கலந்து விட்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிதமான தீயில கேரட் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்து பாலெல்லாம் குறுகி வந்திருக்கு. இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கேரட், 4 கப் அளவு கேரட் எடுத்திருந்தோம். 4 கப் கேரட்டுக்கு 1 கப் அளவு சர்க்கரை சரியான அளவா இருக்கும். சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்ப தண்ணியாகி வரும். திரும்ப தண்ணியெல்லாம் வத்தி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே 3 அல்லது 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க, அல்லது 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். மிதமான தீயில நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சீனி எல்லாம் வத்தி குறுகி வந்திருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு பாதாம் சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், வெள்ளரி விதை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு தீயை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நெய் சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல, முதல்ல சேர்த்திருந்த நெய்யே போதுமானதாக இருக்கும். நம்மளோட கேரட் அல்வா நல்ல வாசனையாக சுவையாக பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோவா எதுவும் சேர்க்காமலே அதே சுவையில் செஞ்சாச்சு. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பீட்ரூட் அல்வா, வாழைப்பழ அல்வா, பிரெட் அல்வா, ராகி அல்வா, ரவா அல்வா எல்லாமே வீடியோ இருக்குது. பில்லாஸ் ஹோம் குக்கிங் அல்வா ரெசிபிஸ் பிளேலிஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பில்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.